அவருக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்காக. அவருக்கு கொடுத்துருக்கணும். அவருக்கு கொடுக்க விருந்து 2வது தேவையில்லை. 2வது பகுதி 3வது பகுதி தேவையில்லை. அவருக்கு கொடுத்தா முதல்ல தான் கொடுக்கணும். கொடுக்காத விருந்து 2வது அவருக்கு தேவையில்லை. அவர் விரும்பலை, விருந்தெல்லாம் விரும்பலை அவர். இருந்தாலும் அவருக்கு கொடுக்கணும் போது அவருக்கு முதல் கட்டத்தை அவருக்கு கொடுத்துருக்கணும். முதல்ல அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கணும். அவர் இருந்தோம் இல்லாமல் அவர் பேர் வாழுது, அவர் புகழ் வாழுது. அதனால அவருக்கு முதல் கொடுத்துருக்கணும். கொடுக்காதது அவங்க தப்போ தெரியாது, மக்களுங்க இது பண்ணான்னு தெரியாது. ஆனால் அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா அவர் அந்த விருது அவருக்கு தேவை கிடையாது. அவருக்கு ஏற்றுக்க மாட்டார் அந்த விருது. அவர் இந்த உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவர் தான் எல்லாருக்கும் உணவு அளிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறாரு. அவர் கண்டிப்பாக கொடுத்தே இருக்கணும். ஆனால் இவ்வளோ லேட் பண்ணது தப்பு தான். அது இப்போது இறந்த பின்னாடி கொடுக்குறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இவரை வச்சு அரசியல் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. கூட்டணி வைப்போன்ற எதிர்பார்ப்பில் பார்த்தோன்னா இவங்க போய் விருது கொடுக்குறன்ற அறிவிச்சாங்க. கூட்டணி அது இல்லைன்ற பட்சத்தில் அந்த விருதை பார்த்தோன்னா தடை பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. சரி, கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு தான் அவங்க பார்த்தோன்னா விருதுக்கு அறிவிச்சாங்க. அதுதான் உண்மை. சரி, இவங்க பார்த்தோன்னா எங்கள் ஐயா வள்ளல் அவருடைய இதனால அவங்க ஓட்டு வாங்குன்றதுக்காக இதனால பண்ணது. இதுதான் உண்மை. அது விருப்பம்னா ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியதானே அவருக்கு. அவர் என்ன இதில் குறைவா வச்சுக்காரு. எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு, மக்கள் நிறைய பண்றாரு. அவர் இறந்தும் அவர் நிறைய பண்றாரு. பசி ஆத்துறாரு. அது எவ்வளவு ஒரு பெரிய புண்ணியம் அவருக்கு. அதனால அவருக்கு அது கொடுக்கணும். கொடுக்காத அது புரிஞ்சுக்காத மனசு புரிஞ்சுக்காதவங்க இப்படி பண்ணா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாட்டில் அப்படிதான் நடக்குது. அரசியல் போய் சேர்ந்துருக்கு. எல்லாம் அரசியல் இதுவாக இருக்குது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ எதுவுமே சரி கிடையாது. ஓட்டை எனக்கு கொடுக்கல, அவங்க மாற்றி தான் இது பண்ணியிருக்காங்க. அது போல் அவங்கவுங்க இது போல் பண்ணுறாங்க. அவர் நான் ஒரு கட்சியாக இருந்து அவர் பண்ணல, அவர் மனுஷனாக இருந்த நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் புகழ் இது கொடுத்துதான் பெருசாகணும்னு அவசியம் இல்லை. இது கொடுக்காமையும் அவரோட புகழ் ஐயாவை வச்சு உள்ள வரலான்னு பார்த்தாங்க. அது முடியலன்ற பட்சத்தில் விருது தடை பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கய்யா. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களை ஐயாவுடைய கட்சி சார்பாக நான் சொல்கிறேன், ஏற்றுக்கூடாது. அவ்வளோதான். இவ்வளோதான் என்னுடைய இது. விருது முக்கியம் இல்லை, மக்கள் மனசில் அவர் வந்துட்டாரு. அதுதான் எங்களுக்கு வேணும். விருது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆமாம், அதுதான் உண்மைங்க. நாங்களும் ஏற்றுக்க மாட்டோங்கய்யா. நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம். அவ்வளோதான். வேண்டாம், எங்களுக்கு விருதே வேண்டாம். எங்களுக்கு ஐயா எங்களுக்கு போதும். எங்களுக்கு இன்னைக்கு இன்ன வரைக்கும் யாருக்கு எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ கலைஞருக்கோ வந்தது கிடையாது. இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய நல்ல மனசுக்காக தான். சரியா, மக்கள் மேல வச்சு அவர் அன்புக்காக தான் நம்ம நேசி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் அவர் எங்க மனசுல இருப்பார். தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே நிலையா இருப்பார். இதுதான் உண்மை. கொடுக்கணும். அவருக்கு முதல் கொடுத்துருக்கணும். கொடுக்காதது இவங்க தப்பு. ஆனா அது அவர் அதெல்லாம் ஆசைப்படலதான். ஒரே வார்த்தை, அவர் ஆசைப்படல. அவரு மக்கள் மனசுல இருக்கிறாரு. இது விருந்தெல்லாம் பெருசே இல்லை. அவர் அதை எதிர்பார்க்கல. இவருக்கு முதல்ல கொடுத்துருக்கணுங்க. இவர் அவன் கட்சி பணத்தை ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேங்கிறான். வரி பணத்தை ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேறான். இவர் சினிமா துறையில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ஏழை மக்களுக்கு இவர் செலவு பண்ணிக்கிறாரு. எவ்வளோ சாதனைகள் பண்ணிக்கிறாரு. டெய்லியும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இவர் அன்னதானம் சாப்பாடு போடுறாரு. செத்தும் சாப்பாடு போடுறாரு. இவரை மாரி ஒரு மனித கடவுள் கர்ணனுக்கு முதல்ல கொடுத்துருக்கணும். ஏன் லேட் பண்ணுறாங்க? இதில் என்ன உங்களுக்கு இவர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? இவர் நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்கலையா? இவர் பண்ண சாதனைகளுக்கு யோசனை கொடுக்குறேங்க. இறந்தும் எவ்வளோ உதவி பண்ணுறாரு. இவர் கொடுத்து முதல்ல கொடுத்துக்கணும். தாமெல்லாம் பண்ணக்கூடாது. 4 வாட்டி அலவன்ஸ் பண்ணுறேன்னா முதல் வாட்டியில் இவர் கொடுத்து என்ன குறைஞ்சி போயிடுறாங்க. நீங்கள் இவர் செஞ்ச சாதனைகள் என்ன கொஞ்சம் நஞ்சமாக செஞ்சு இருக்கிறாரு. இன்னும் இப்பயும் சரிதான். ஏழை மக்கள் இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. எவ்வளோ இது பண்ணுறாரு. இவருக்கு தாமமாக கொடுத்தது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அரை மனிதாக தான் ஏற்றுக்கொள்வேன் நான். ஏன்னா அவருக்கு முக்கியத்துவம் இருக்கும் போதே முக்கியத்துவம் கொடுக்கல. இறந்த பிறகு அவர் தெரியா போதுன்றதுனால இப்படி கொடுத்தா அது நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் மனசுல எல்லாரும் மனசுக்கு அது போதும். விருது கொடுத்துதான் அவரை தெரியப்படுத்தணும் அவசியம். அது விருது வாங்கி தெரிய வருங்க வேற யாரா இருப்பாங்க. இவருக்கு அது அவசியமே கிடையாது. அவர் எல்லாரும் மனசுலயும் இருக்காரு, மக்கள் மனசுல. அது போதும். அவருக்கு அதை சொல்றேன், அது கொடுக்கலாம்ல பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க அண்ணன் என்னைக்கும் நிலைச்சிருப்பார் மனசுல. எல்லாரோட மனசுலயும் அவர் இருப்பார். என்ன அரசியல் சட்ட சிக்கலாம் தெரியல. ஏன்னா அது உயிரோடு இருக்கும்போது தான் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவர் கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் இருக்கிறாரு, இறந்ததாக யாரும் நினைக்கல, நானும் நினைக்கல. உயிரோடு தான் இருக்கிறாரு. அதனால் உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் முதல்ல கொடுத்துருக்கணும். எல்லா மக்களுக்கும் அதான் நினைக்கிறாங்க, நானும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடி அவர் தான். நாங்கள் இறந்ததாக நினைக்கல, இருக்கிறாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அவர் கொடுத்தே ஆகணும். இதோட 3வது தடவை நான் அவர் பார்க்குறேன்.
என்னுடைய ஃப்ரெண்டு இவங்களே கூப்பிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. பாருங்க வாங்க அப்படின்னு. ரொம்ப பேர் கேட்கலாம், மற்றவங்களாம் கேட்கணும். நான் நிறைய பேர் இதை பற்றி பேசணும். ஏன் அவருக்கு அதை கொடுக்கல அப்படின்னு கேட்கணும். அது உண்மைதான். நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும். இது அவர் இல்லை இப்போ. அவர் கொடுக்க வேண்டியதை அது கொடுக்கலாம் இல்லையா? பத்மபூஷன்ன்றது என்னது? அதை கண்டிப்பாக செய்யணும், அது கொடுக்கணும். இவர் செஞ்ச சாதனைகளுக்கு, இவர் பண்ண உதவிகளுக்கு சொந்த பணத்துலேருந்து எடுத்து உதவி பண்ணாருங்க. கட்சி பணத்துலேருந்து எடுத்து இவர் ஒன்றும் உதவி பண்ணல. அவர் சினிமா துறையில் ஒரு ஒரு சொட்டு வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி சம்பாரித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சுருக்காரு. எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. இவருக்கு சும்மா இருக்கிறவங்களெல்லாம் முன்னாடி கொடுக்குறாங்க. இவர் பண்ண சாதனைக்கு இவருக்கு ஏன் இந்த மேலாட கொடுக்குறான்னு தெரியல. பின்னாடி கொடுக்குறது நீங்கள் கொடுக்காமலே விட்டுட்டு போகலாம். இவருக்கு மனசு மக்கள் மனதில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவே ஒரு பெரிய பெரிய கௌரவம் இருக்கு. நீங்கள் இதை கொடுத்து தான் அவர் கௌரவப்படுத்துன்னு ஒன்றும் அவர் மதிப்பு உயர போகிறது கிடையாது. மக்கள் மனதில் என்னைக்கும் இருப்பார் கேப்டன். எம்ஜிஆருக்கு பிறகு இவர் என்னைக்கும் நினச்சி நிற்பார். முதல்ல இவங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? வச்சு அதான் நான் சொன்னேன். அதான் சொன்னேன்ல, விருது கொடுத்தாதான் இவருடைய கௌரவம் உயரன்றது கிடையாது. இவர் என்னைக்கே இவர் மக்கள் மனதில் நின்றுட்டாரு. நீங்கள் விருது கொடுத்தாதான் இவரை கௌரவப்படுத்தணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்னைக்கு மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் இவர். அதனால் நீங்கள் விருது ஒரு மேட்டர் கிடையாது. விஜயகாந்த் விருது ஒரு விஷயமே கிடையாது இவருக்கு. அரசியல் இருக்கும் சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம். அதாவது மெரினா பீச்சை பார்க்க போகிறவங்க தான் மற்ற சமாதியெல்லாம் பார்த்துட்டு வராங்க. இங்கே வரவங்க அப்படி கிடையாது. இங்கே தேடி பிடிச்சிட்டு கோயம்பேடு பஸ் ஏறி வந்து இங்கே இவரை பார்த்துட்டு திரும்பி பஸ் ஏறி வந்தவே வீட்டுக்கு போகிறாங்க. மெரினா கடற்கரையில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்க வேற எதுக்கே வராங்க, மெரினா கடற்கரை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறதுனால மற்ற சமாதிகளுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே வரவங்க அப்படி வர்றது கிடையாது. இங்கே என்ன பக்கத்தில் என்ன இருக்குது? இந்த மண் இவர் இந்த இடத்த விட்டா பக்கத்தில் வேற என்ன மக்கள் வந்து பார்க்குற மாதிரியான இடம் இருக்கா பக்கத்தில்? இவரை பஸ் ஸ்டாண்ட் விடணும், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விடணும் இல்லை. இவரை பார்க்கறதுக்குன்னே எங்கெங்கேருந்து பெங்களூர்லேருந்துலாம் வராங்க. நேராக வராங்க. விஜயகாந்த் இதை பார்த்துட்டு நேராக திரும்பி எங்கேயுமே சுற்றி பார்க்காம நேராக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. ஏன்னா அவர் நாங்கள் ரசிகராக தான் பார்க்குறோமோ தவிர அவர் அரசியலில் அப்பாற்பட்டது தான். முதல்ல அவர் எங்களுக்கு ரசிகர். அவர் எவ்வளோ பண்ணிக்கிறார் மக்களுக்கு. அதே மாதிரி எல்லா தலைவர்களும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் இது பண்ண கண்டிப்பாக அவர் கொடுக்கணும். இது மக்கள் கொஞ்சம் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க, கோபமாக இருக்கிறாங்க. அதனால சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தே ஆகணும். அவர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, இறக்கல, இருக்கிறார். அதனால இப்போதைக்கும் கொடுத்தாலையும் நாங்கள் உயிரோடு இருக்கிறதாக தான் நாங்கள் கருதுறோம். லேட்டான்றது அது எப்படின்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அது எப்படி கொடுப்பாங்கன்றது எனக்கு அதை பத்தி தெரியாது. இருந்தாலும் அந்த பத்மபூஷன் விருது அவருக்கு கொடுக்கணும். கண்டிப்பா அவங்க வீட்டுல அவங்க கிட்ட அந்த மேடம் கிட்ட கொடுக்கணும். அவர் இல்லைன்னா கூட அவங்க ஃபேமிலிக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி அவர் இல்லை, அவருக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை லேட்டுன்னு இல்லை சார், அது கொடுக்கணும். அவ்வளோதான் என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. என்ன மாதிரி நிறைய பேர் அப்படிதான் விருப்பப்படுவாங்க. நான் அவருடைய ஃபேனோ அவருடைய இதெல்லாம் இல்லை. அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அவர் நிறைய இது மாதிரி கொடுக்கறதுலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் எவ்வளோ இது பேசியிருக்காரு மேடையிலலாம் பார்த்துருக்கேன் நான். அதை வச்சு சொல்கிறேன், அவர் கண்டிப்பாக கொடுக்கணும். பரவாயில்லன்றேன், ஆனால் கொடுக்கணும். ரொம்ப டிலே பண்ணி இதை அப்படியே அமுக்கிடக்கூடாது. அவர் கொடுக்கணும், அவருக்கு கண்டிப்பாக செய்யணும். அது அதாவது மெரினா பீச்சை பார்க்க போகிறவங்க தான் மற்ற சமாதியெல்லாம் பார்த்துட்டு வராங்க. இங்கே வரவங்க அப்படி கிடையாது. இங்கே தேடி பிடிச்சிட்டு கோயம்பேடு பஸ் ஏறி வந்து இங்கே இவரை பார்த்துட்டு திரும்பி பஸ் ஏறி வந்தவே வீட்டுக்கு போகிறாங்க. மெரினா கடற்கரையில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்க வேற எதுக்கே வராங்க, மெரினா கடற்கரை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறதுனால மற்ற சமாதிகளுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே வரவங்க அப்படி வர்றது கிடையாது. இங்கே என்ன பக்கத்தில் என்ன இருக்குது? இந்த மண் இந்த இடத்த விட்டா பக்கத்தில் வேற என்ன மக்கள் வந்து பார்க்குற மாதிரியான இடம் இருக்கா பக்கத்தில்? இவரை பஸ் ஸ்டாண்ட் விடணும், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விடணும் இல்லை. இவரை பார்க்கறதுக்குன்னே எங்கெங்கேருந்து பெங்களூர்லேருந்துலாம் வராங்க. நேராக வராங்க. விஜயகாந்த் இதை பார்த்துட்டு நேராக திரும்பி எங்கேயுமே சுற்றி பார்க்காம நேராக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. இவரை பார்க்கறதுக்கோசரமே அங்கேருந்து 300-400 கிலோமீட்டர் வராங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அந்தமாரி வர்றது கிடையாது. அவங்க எதுக்கோ ஒன்றுக்கு போகிறாங்க, ஆக மொத்தத்தில் அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு வராங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் விட இவர் ஒரு படி மேலே என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, இப்போ நானே எங்கேருந்து வரேன்? கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். கள்ளக்குறிச்சிலேருந்து இவரை பார்க்கறதுக்கோசரம் வரேன். எனக்கு மெட்ராஸில் வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இவரை இங்கே தான் வந்தேன். நான் அப்போ வர முடியல, இப்போ தான் வந்தேன். நான் நேராக பார்த்துட்டு இப்போ நேராக பஸ் ஏறி நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். வேறு எங்கேயும் போகணுன்னு எனக்கு இது இல்லை. இவரை தான் வந்தேன், பார்த்துட்டேன், வீட்டுக்கு கிளம்புறேன். அவ்வளோதான்.